கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமுண்டவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடைசி நாட்களில் உலகத்தின் மக்களையும், தேசத்தின் ஜனங்களையும், நகரத்தை வாழக்கூடிய மக்களையும், தேவன் தாமே ஒவ்வொருவரையும், கிராமத்தை வாழக்கூடிய மக்களையும், பட்டணத்தில் வாழக்கூடிய மக்களையும் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 110வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமை செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்று சொல்லப்படும். கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமை செங்கோலை அனுப்புவார். இது அநேக காரியங்களை குறித்து நம்ம சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் செங்கோலை அனுப்புகிற காரியம் என்று பார்க்கின்ற போது, ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் அவர் அதிகாரத்தை அனுப்புகிறார் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆட்சி, கர்த்தருடைய காரியங்களா என்று பார்க்கும்போது, ஆண்டவர் நியாயமும் நீதியும், அவர் நீதியோடும் நியாயத்தோடும் அரசாளுவார் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நியாயத்தோடும் நீதியோடும் அரசாளுவார். அப்படி நம்ம நியாயத்தோடும் நீதியோடும் அரசாளுகிற தேவனை பெற்ற தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் எப்படி நாம் இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய விசுவாசிகளாகிய நாம், அவருடைய ஊழியக்காரர்கள் நாமும் இந்த கடைசி நாட்களில் நியாயத்தை நீதியும் செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கி இந்த உலகம், இந்த தேச சமுதாயம், இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்க நன்றாக இருப்பதற்கும் கெட்டு போவதற்கும் இவர்களே சிறுவேல் ஜனங்களே ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்கிற ஜனங்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் அதே வேளையில் தீமை செய்கிறவர்களாகவும், அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் குடிசோறு பண்ணுறவங்க இவங்க தான். நல்ல காரியங்கள் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு வீட்டு வாசலை கட்டி ஒரு கல்யாணத்தை பண்ணி எல்லாம் காரியம் செய்து பண்ணுறவங்களும் இவங்க தான். இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறவங்களும் இவங்க தான். ஆகவே இதன் மத்தியில் ஆனால் கடைசி காலத்தில் நியாயத்தை நீதியை நாம் செய்து ஒரு சரியான ஒரு முடிவுகளாக நம்ம நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தை நீதி செய்கிறது காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது தேவ ரகசியம் என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய காரியம்லாம் நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மக்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் நான் ஆரம்பிச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இனிமேல் தான் என்னை பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரை கொண்டாயிலும் அவர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பணக்காரர் கோடீஸ்வரங்க 4 கார் வச்சுக்கோங்க, 4 பொண்டாட்டி வச்சுக்கோங்க கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை கொண்டாயிலும் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னாக்கா, அவர் நியாயத்தோடு நீதியோடு நாம் இந்த உலகத்தை வாழும்போது தான் அந்த பரலோக ராஜ்யம், கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஜீவியம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கி சரியானபடி இன்றைக்கி வார்த்தை என்னன்னு சொன்னால், ஊழியக்காரர்கள், அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அதாவது இயேசுவின் ஊழியக்காரர்கள், அதாவது இயேசுவின் சீடர்கள், அதாவது பாஸ்டர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் சொல்லக்கூடியவங்க மிகவும் நியாயமும் நீதியாக இந்த நாட்களில் செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறும்போது எல்லாருக்கும் பிரச்சனைகள், எல்லாருக்கும் போராட்டம். ஏன்னு சொன்னால், நீ தான் மெய்யான தேவன், ஏசு தான் மெய்யான தேவன். அப்போ மெய்யான தேவனை வணங்குற நீ என்ன செய்யணும்? நியாயமும் நீதியும் என்ன செய்யணும்? குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் ஒழுங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விதத்தில் பார்க்கும்போது விவாகம் வேண்டாம் என்று பொய்யர் கட்டளையிடுவார்கள் என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபை எப்படி நடத்துவான் என்று சொல்லி அந்த வசனம் இருக்குது. இதெல்லாம் ஒரு நியாய நீதியான காரியங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது தெரியாமல் ஏதோ ஒரு ஆடு மாடு மாதிரி இன்றைக்கி போய் கொண்டிருக்கு. இதனால் நாட்டு மக்கள்லாம் பொதுவான தேசத்தில் வாழக்கூடிய ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள், இடது கைக்கும் வலது கை வித்தியாசம் தெரியாத ஜனங்கள்லாம் அழிந்து போகிறாங்க. அதாவது கோடிக்கணக்கான பணம் வச்சுருந்து, லட்சக்கணக்கான ரூபாய்ங்க பணங்களை வச்சுருந்து, வீடு வாசல் வச்சுருந்து சாப்பிட தெரியாமல் தான் எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய
ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அந்த பரிதாபமான சூழ்நிலை மாற்றி நியாயம் நீதியும் செய்து நல்ல நம்ம கர்த்தருக்குள்ளாய் நம்ம வாழும்படி அதுதான் நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த வேளையில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நியாயத்தின் நீதியும் செய்து நாமும் நன்றாயிருந்து இந்த உலகத்தை தேசத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.